வடமாகாண சபை தேர்தல் விஞ்ஞாபனம் இதொரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது இந்த நாட்டில். உண்மையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தையும் புலிகளின் ஒஸ்லோ டிக்ளரேஷனையும் கலந்த ஒரு கலவையாகத்தான் இருக்கின்றது. இதனை மூடி மறைப்பதற்காக இடையிடையே சில கோட் வேர்ட்ஸுகளை பாவிக்கின்றார்கள். உண்மையில் நீண்ட காலத்திற்கு பின்பு இந்த தேர்தல் நடைபெறுகின்றது. ஜனநாயக முறையில் எமது மக்களுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எப்படி கடந்த காலத்தில் திரு வரதராஜ பெருமாள் தவறாக பயன்படுத்தினாரோ, எப்படி இறுதியில் தமிழீழத்தை பிரகடனப்படுத்த போறேன் என்று கூறிவிட்டு சென்றாரோ, அதே போன்று இவர்களும் இந்த வாய்ப்பை மழுங்கடிக்க பார்க்கின்றார்கள். உண்மையில் இவர்களுக்கு இந்த வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வென்று இந்த மக்களுக்கு இதனூடாக சேவை செய்வதென்பதல்ல நோக்கம். இவர்கள் அந்த பதவிகளில் இருந்து கொண்டு சாகும் வரை தாம் நன்மை அடைவதற்குத்தான் முயற்சிக்கின்றார்கள். மாவை சேனாதி ராஜாவிற்கும் சிஎம் ஆசை. மாவை சேனாதியாக வந்தால் சம்பந்தனை மதிக்க மாட்டார் என்பதற்காக சம்பந்தனுக்கு அதில் விருப்பமில்லை. சம்பந்தன் சேனாதியை மட்டம் தட்டுவதற்காக விக்னேஸ்வரனை கொண்டு வருகின்றார். விக்னேஸ்வரனை கொண்டு வந்து விட்டு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கதையை பரப்பி விடுகின்றார். ரோ அமெரிக்கா சொல்லித்தான் இதனை நான் செய்திருக்கிறேன். வழி சிம்பிளாக மக்கள் ஏமாறு. பாமர மக்கள்கிட்ட போய் இந்த சந்தையில் கேட்டால் என்ன விக்னேஸ்வரனை நியமித்திருக்கின்றார்கள் என்று கேட்டால் அது ரோவின் வேலை என்று சொல்கிறார்கள். எப்படி இந்த விக்னேஸ்வரனை பிரதம வேட்பாளராக போடுவதற்கு திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு விருப்பமில்லை. ஆனால் அவரை எப்படி கையாள்வதென்று மிகவும் சாதுரியமாக திரு சம்பந்தன் ஐயாவுக்கு தெரியும். அவர் செய்த வேலை, உன்னுடைய தம்பி கல்வி அமைச்சராக வருவார், அவரை நான் நியமிக்கின்றேன். அதோடு சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சரி. இந்த ஆனந்த சங்கரி ஐயாவையும் இந்த சித்தார்த்தனையும் நம்பக்கூடாதென்று டிஎன்ஏக்குள் ஒரு கருத்து